பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காந்திமதி பாட்டி அரசியோட கையை பிடிச்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசி கேக்குறாங்க, பாட்டி, ஏன் பாட்டி, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா எப்பவுமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அண்ணன் விஷயம் தெரிஞ்சதுல இருந்து தான் இப்படி இருக்காங்க. கதிர் அண்ணனுக்கு விருப்பமே இல்லாம ராஜி அண்ணிய கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அப்பா இப்படி கோவப்படுறாரு. அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவை ரொம்பவே பாசமா பார்த்துக்கும். அதனாலதான் அப்பாவும் அம்மாவும் இப்படி இருக்காங்க. அவங்களுடைய சண்டை தான் இப்ப சமாதானம் ஆயிடுச்சுல்ல. இனி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி வெளியில நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள இவ்ளோ சண்டை போடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மனசுக்கே ஒரு மாதிரி பாரமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அம்மாச்சி, நான் தான் சொல்றேன்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இங்க பாருங்க, அப்பா அம்மாவை சமாதானம் பண்ண கூட்டிட்டு போயிருக்கேல்ல, நீங்களே பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா வர போறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. இத கேட்டதும் நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். கடைசி காலத்துல நான் நினைச்சதெல்லாம் நடந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீயும் அதை நிறைவேற்றி வச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு காந்திமதி உடனே அரசி கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறாங்க. இந்த விஷயம் நம்ம அரசிக்கு தெரிய வருது. அம்மாச்சி, போதும் அம்மாச்சி, நீங்க அப்பாவை நினைச்சோம் அம்மாவை நினைச்சோம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதனால சமாதானமா பேசலாமேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்காக வந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாதீங்க. உங்க பேரனை நம்பி நான் ஒரு முறை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் குடும்பத்தை தலை குனிய வச்சது போதும். திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் அப்பா யாரு காட்டுறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது கூட இப்ப கிடையாது. எனக்குன்னு சில அச்சீவ்மெண்ட் இருக்கு. நான் அதெல்லாமே நிறைவேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதா இல்லையான்றத பத்தி யோசிப்பேன். அதுவும் என் அப்பா யாரு சொல்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனி இத பத்தி நீங்க பேசாதீங்க. ஒருவேளை நீங்க இத பத்தி பேசுறேன்றீங்க விஷயம் தெரிஞ்சா கூட அப்பா ரொம்பவே கோவப்படுவாரு. இனி இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம அரசி. இப்ப காந்திமதிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. இப்ப திரும்ப அரசி வாங்கம்மாச்சி சாப்பிடுன்றாங்க. எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறையா, நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா எனக்கு சாப்பாடு தன்னால இறங்கும். மனசுக்குள்ள 1008 கவலை. நான் சொல்றதை என் பேத்தி கேட்க மாட்டேன்றான்னு ஒரு எண்ணம். அதனால வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ ராஜியும் கதிரும் புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா கூட குமார கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லு. உன் அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் அண்ணன் ஒன்னும் பொறுக்கித்தனமா சுத்திட்டு பொண்ணுங்களை கடத்திட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. என் அண்ணன் ரொம்பவே நல்லவரு, நேர்மையானவரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ராஜி அண்ணி அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா உங்க பேர் அப்படி கிடையாது. ரவுடி, பொறுக்கி, ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. இங்க பாரு, என் பேரன் ரொம்பவே நல்லவன் தான். ஏதோ அவன் அப்பா பேச்ச கேட்டு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி தெரிஞ்சும் நீ அவனை விரும்பின தானே? ஆமா மச்சி, அதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய முட்டாள் தப்பு. இனி அப்படி ஒரு தப்பு தெரிஞ்சு கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அரசி கண்ணு, உன் பாட்டி சொல்றத கேளு. உன் லைஃப் நல்லா இருக்கும். ரெண்டு குடும்பத்தை இணைக்கிறதுக்கு ஒரு தூணா நீ இருப்ப. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுன்றாங்க. அந்த தூணு இணைக்காமே இருந்தாவே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாப்பாங்க அம்மாச்சி. இனி இத பத்தி பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அரசி. இப்ப காந்திமதி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அரசி கிட்ட எப்படி எல்லாமோ பேசி பார்த்தோம். ஆனா அரசியோட மனசு மாறுற மாதிரியே தெரியல. மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன் அரசி இப்படி இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப நம்ம அரசியோட மனசை ஏதாவது ஒண்ணு பண்ணி மாத்தி எப்படியாவது நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். இந்த விஷயமா மாப்பிள்ளை கிட்ட பேசலாமா இல்ல கோமதி கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு காந்திமதி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோமதி பாண்டியன் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஒருவேளை அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு காந்திமதி மட்டும் கோமதி கிட்டயோ பாண்டியன் கிட்டயோ கேட்டா அதுக்கு கோமதி பாண்டியனோட ரிப்ளை என்னவா இருக்க போகுது?
காந்திமதி திரும்பவும் பாண்டியனோட வீட்டை விட்டு போவாங்களா, இல்ல பாண்டியன் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.